அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டூம் ஆஃப் ஃபாலன் காட்ஸ் சீசன் 3 எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ அந்த டிராகன் ரெண்டு பேருமே எங்கே வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிங் மேன்ஷனுக்கு வந்திருக்காங்க. சென்னான் என்ன சொல்கிறான்னா, இந்த இடத்துல ரெண்டு பேருடைய ஆரா இருக்குது. அந்த மெயின் ஹாலில் இருக்கிறவன் தான் எனக்கு தெரிஞ்சு லின் யூனா இருப்பான். நீ வந்து இன்னொருத்தனை பார்த்துக்கோ, அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். இது என்ன கேட்குது, டேய் நானெல்லாம் எதிர போய் நின்று நேருக்கு நேர் சண்டை போட்டு தான் பழக்கம், ஸ்டெல்த் அட்டாக் பண்ணுறதுக்கு போய் என்ன இருக்கிறா கூட்டம் வந்து அப்படின்னு கேட்குது. இவனா சொல்கிறான், அவனை கொல்றதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் என் பேரை யார் கிளியர் பண்ணுறது, இதுக்கெல்லாம் ஃபேரி ஹெல்ப் பண்ண தான் உண்டு அப்படிங்கிறான். ஃபேரின்னு சொன்ன உடனே இதோட ரியாக்ஷனை பாருங்கள், என்ன எங்கெங்கேயோ போகுது, மண்டை மேலேயோ ஒன்று வைக்கிறாங்க அவன். இப்போ இந்த டிராகன் என்ன பண்ணுது, அந்த இடத்துல காவலாளிகள் இருக்காங்க, அங்கே போயிட்டு இது டான்ஸ் ஆடுதுங்க. இந்த எஸ்டே சூர்யா இந்த சக்கரை இனிக்கிற சக்கரைன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடுவான்ல, அந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு. இவனுங்க வாயை பொழுந்து பார்த்துக்கிட்டே இருக்க அந்த கேப்பில் நம்ம ஹீரோ வந்து ரெண்டு பேர் தலையில் ஒரு போட போட்டு முடிச்சு விட்டான். அதுக்கப்புறமா இவங்க கையில் ஒரு பாட்டில் இருக்குது, அதில் இருந்து ஏதோ ஒரு பாய்சன் கேஸ் மாதிரி போகுது. அதில் ஒரு சில பேர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாங்க. சரி உள்ளுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஒருத்தன் என்ன பண்ணுறான், இந்த டிராகன் காலை பிடிச்சி போனான். ஐயோ என்னடா இவன் காலை பிடிச்சிக்கிறான்னு சொல்லிட்டு இதை காலை எடுத்து அவன் மூக்கில் வச்சுதாங்க. இந்த ஸ்மெல்லு தாங்க முடியாமல் அவன் வாயில் நுரைய தள்ளி போச்சு. சரி வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போகிறாங்க. அங்கே லின்யூன் உக்காந்துக்கிட்டு இருக்கான். செத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குடுத்தனா. இது எல்லாமே செட்டப்புங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா நம்ம டிராகனை ஒரு ஆன்செஸ்டர் அட்டாக் பண்ணுறான். இது பாட்டிலை தூக்கி அவன் மூஞ்சிலே அடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான், இந்த ஒரு டிராகனை பிடிச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து அந்த ஒரு ஆன்செஸ்டர் அடிக்க, ஆக்சுவலாக இங்கே நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு வளவிருச்சான் அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாக அவங்க தான் நம்ம ஹீரோக்கு வளவிருச்சிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண, அவன் வந்தவங்க எல்லாரையுமே நல்லா சிறப்பாக கவனிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, மறுபடியும் சிக்னல் ஃபயர் அப்படிங்கிறது கொடுத்த உடனே சிட்டிக்குள்ளே இருக்கவங்க எல்லாம் பார்க்குறான், டேய் சென்னான் உயிரோட இருக்காண்டா, வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஓடி வரானுங்க. இவனுங்க எதுக்காக வராங்கன்னா 1,50,000 கோல்டு காயின்ஸுக்காக வராங்க. இவன் என்ன சொல்கிறான் நம்ம ஹீரோ கிட்ட, டேய் நீ அந்த மவுண்டெயின்ஸ்லேயே இறந்து போயிருந்தனா இவ்வளோ பிரச்சனை ஆயிருக்குமா பாரு, இப்போ உன் பேரும் கெட்டு போய் அது மட்டும் இல்லாமல் நல்லா வசமாக வந்து மாட்டிக்கிட்டியா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், ஆக்சுவலாக இவனுக்கு பேசிகிட்டே சண்டை போட்டுட்ருக்காங்க, அதை சொல்லிடுறேன். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, டேய் நீ ஏன் உயிரோடு இருக்கும்போது உன்னை விட அதிக காலம் நான் வாழ்வேண்டா அப்படிங்கிறான். இந்த லிங்யூன் பார்த்தீங்கன்னா இவனுமே லெவல் 4 ரீச் ஆகிட்டான் போல தெரியுது. இப்போ தான் நம்ம ஹீரோக்கே தெரியும். இந்த டிராகன் பார்க்குது, டேய் வாடா ஓடி போயிடலாம், நீ இறந்து போனால் பரவாயில்ல, என்னோட டிராகனுக்கு ஒரு திரும்ப கிடைக்காம போச்சுன்னா எனக்கு பெரும் பிரச்சனை ஆகிடும்டாந்து. லிங்யூன் என்ன சொல்கிறான்னா, என்னோட அடுத்த அட்டாக்கை உன்னால் தடுக்கவே முடியாது பார்க்குறியா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் பார்க்குறான், பார்த்துடலாம் வாடான்னு சொல்லிட்டு இவனுமே பவர் அப் பண்ணுறான். ஸோ ரெண்டு பேருமே பவர் அப் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவனுங்க பண்ணுற அட்டாக்ல உண்மையாகவே யாருக்குடா பாதிப்பு அப்படின்னா நம்ம டிராகனுக்கு தான். அது தலையிலே கையை வச்சுட்டு உட்காந்துக்குச்சு. இப்போ நம்ம ஹீரோக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் இதுக்கு முன்னாடி ரிவர்சல் டெக்னிக் பண்ணால அதோடைய பேக்லாஷ் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. இவனுக்கே தெரியாமல் இவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈவில் எனர்ஜி வெளியில் வந்து அவனை அட்டாக் பண்ணுதுங்க. அவனுக்கும் ஒன்றும் புரியல, என்னடா ஈவில் எனர்ஜி வச்சு அட்டாக் பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். இப்போ ஹீரோ என்ன சொல்கிறான், இதுதான் கரெக்டான டைமு, அடுத்த ஸ்டெப்பை பிகின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சிட்டியை நோக்கி தான் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த டிராகன் என்ன பண்ணுது, கையில் ஒரு பேஸ்கெட்டை தூக்கிட்டு ஓடுதுங்க. இப்போ பின்னாடியே வந்து நம்ம ஹீரோவை தோர்த்துக்கிட்டே வராங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், ஏண்டா முதல்ல உண்மை என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். அந்த ஒரு பேஸ்கெட் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்கெட்டை எட்டி உதைக்க அதில் இருக்க பேப்பர்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே விழுது. ஒரு சில பேர் முகத்தெல்லாம் போய் விழுது. அதில் இருக்கிறத எடுத்து ஒவ்வொருத்தராக படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த லேண்ட் ஆஃப் டெத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு கதையாக இவன் எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும்னா உண்மையாக என்ன நடந்ததோ அதை எழுதலை, கொஞ்சம் மாற்றி தான் எழுதியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இவன் பிளட் சாக்ரிஃபைஸ் பண்ணி தானே அங்கேருந்து தப்பிச்சு போனால் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் எழுதியிருக்கு. ஆனாலுமே ஒரு சில பேர் வந்து நம்ப மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லெட்டரில் ஃபேரி பற்றிலாம் கூட நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கான், ஆனால் நல்லபடியாக தான் எழுதியிருக்கான். ஸோ ஒரு சில பேர் வந்து இதை நம்ப ஆரம்பிக்கிறாங்க, ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்போது நம்ம ஹீரோ ஓடிக்கிட்டு இருக்கான்ல, அவனை நிறைய பேர் துரத்திக்கிட்டு இருக்காங்க. மேலேருந்து டீன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன யோசிக்கிறாரு, இந்த பையன் என்னதான் பார்க்கறதுக்கு டயர்டாக இருந்தால் கூட இவன் உடம்புல தெம்பு நிறைய தான் இருக்குது, இவன் எல்லாரும் எங்கே கூப்பிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, யார் யாரெல்லாம் துரத்திட்டு வராங்களோ அவங்க எல்லாருமே வச்சு சிறப்பான சம்பவம் பண்ணிடுறான். கரெக்டாக அந்த சமயம் பார்த்து இந்த டிராகனுமே அங்கே வருது. இப்போ ரெண்டு பேருமே ஓடுறாங்க. இவன் என்ன சொல்கிறான், இதுதான் கரெக்டான டைமு, நான் சாகிறதுக்கு டைம் வந்துடுச்சு அப்படிங்கிறான். என்னடா சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, ஒருத்தனை கார்னர் பண்ணி பிடிக்கிறாங்கப்பா. அவனை அடித்து அவனோட ட்ரெஸ் எல்லாம் இவன் போட்டுக்கிட்டு இவனோட ட்ரெஸ் எல்லாம் அவனுக்கு மாட்டி விட்டான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. அது பின்னாடி நிறைய பேர் வராங்க. நம்ம ஹீரோ கரெக்டாக இவனை தூக்கிக்கிட்டு அந்த டிராகன் முன்னாடி வர, அந்த டிராகனை பார்க்குது, டே சென்னான் என்னடா ஆச்சு உனக்கு, விடமாட்டான்டா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுது. இவன் கரெக்டாக அந்த பொணத்தை தூக்கி போட அதோட மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சு போச்சு. இப்போ அந்த டிராகன் என்ன பண்ணுது, எல்லாருக்கும் முன்னாடி பயங்கரமாக அழுவுது. என்னமோ அவன் உண்மையாகவே இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அழுவுது. இப்போது ஹீரோ இறந்து போயிட்டான் அப்படின்னா அவனுக்கு ரிவார்ட் இருக்குல்ல, அதனால இவனுங்க மொத்தமாக குதிச்சு என்ன பண்ணுறானுங்க, கை எனக்கு கால் எனக்கு தலை எனக்குன்னு சொல்லிட்டு உடம்பு அக்கா பிச்சு போட்டானுங்க, கொத்து பரோட்டா போட்டானுங்க. இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோ இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு
காட்டு தீ மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் எல்லா இடத்துலையுமே பரவுது. இதில் முக்கியமான விஷயம், அவன் கடைசியாக எழுதின லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க. அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட தோழர்கள் எல்லாமே இறந்து போயிட்டாங்க, எனக்கு வந்து மனசு ரொம்ப வலிக்குது, நான் திரும்ப வந்தேன்னா கண்டிப்பாக செத்து போயிடுவேன் அப்படின்றது தெரியும், ஆனால் நான் செத்து போயிட்டா கூட பரவாயில்ல, என் மேலே பொய்யான ஒரு பழி அப்படிங்கிறத போடுறாங்கல்ல, அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். இறந்து போன என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் வந்து பழி வாங்கியே தருவேன், என்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. இப்போ இதை படித்த உடனே எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்க, ஐயோ ஒரு அப்பாவியை நம்ம கொண்டுட்டோமே, செத்து போயிடுவோன்னு தெரிஞ்சு கூட இங்கே பழி வாங்குறதுக்காக வந்தானே, அவனுக்கான நீதியை நம்ம வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே குமுற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த 3 டீன் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து இவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. இந்த மாதிரி நீ நிறைய பதில் சொல்ல வேண்டியிருக்கு, வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு ஒரு சில நாட்கள் கழித்து இவன் கை காலெல்லாம் செயின் போட்டு இவனை விசாரிக்கிறாங்க. சுற்றி இருக்கவங்க எல்லாம் கத்துறாங்க, நீ தான் வந்து எல்லாரையும் கொன்னையா, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் பாட்டுக்கு அமைதியாக இருக்கான். அதுக்கப்புறமா என்ன சொல்கிறான்னா, ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எப்படி அவங்க எல்லாரையும் இப்படி மாற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஒருத்தன் என்ன சொல்கிறான், ஏண்டா அவன் அந்த மவுண்டன்லேருந்து தப்பிச்சிட்டான், அவன் நினச்சிருந்தா எங்கே வேணா போயிருக்கலாம், உயிரை பணையை வச்சு அவன் ஏன்டா இங்கே வரணும், அப்போ நியாயம் அவன் பக்கம் தானே இருக்குது. இன்னொருத்தன் என்ன சொல்கிறான்னா, அவன் கை கால்லாம் தனித்தனியாக போச்சு, அநியாயமாக செத்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் சொல்கிறான். ஸோ எல்லாருமே சேர்ந்து இவனை கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. இப்போ இவன் என்ன சொல்கிறான், என்னோட மனசாட்சி கிளியராக தான் இருக்குது, ஒரு சில நாள் வெயிட் பண்ணுங்க, ஃபேரி வந்துடுவா, உண்மை உங்களுக்கே தெரிஞ்சிடும் அப்படிங்கிறான். டீன் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சில நாள்லாம் வேணாம்ப்பா, இந்த ஃபேரி வந்துட்டு அவகிட்டே கேட்டுடலாம் அப்படின்னு. உடனே இவன் அப்படியே பார்க்குறான், ஃபேரி பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இறங்கி வரா. இவன் யோசிக்கிறான், இவன் என்ன பிளான் பண்ணியிருக்கான்னு தெரியலையே, சரி போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி எனக்காக நீ வந்து சாட்சி சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அவள் பெருசாக கண்டுக்கிட்ட மாதிரி தெரியல, அவள் பாட்டுக்கு அப்படியே நடந்து போகிறா. போயிட்டு என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி வந்து சென்னான்னு சொன்னது பாதி உண்மை அப்படிங்கிறான். அவ்வளோதான், சோலி முடிஞ்சு போச்சு, எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவனா சொல்கிறான், நீயும் இந்த மாதிரி வந்து பொய் சொல்ல நான் நினச்சி கூட பார்க்கல, நீ வந்து அவன் கூட கூட்டு சேர்ந்துட்டியா, அவன் உனக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவன் என்ன சொல்கிறா, ஏண்டா இப்போ கூட நீ அடங்க மாட்டல, மறுபடியும் பொய் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ தானடா எல்லாரையும் கொன்ன அப்படின்ட்டா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, எல்லாருமே கத்துறாங்க, அவனுக்கு நம்ம தண்டனை கொடுத்தே ஆகணும், அவனுக்கு வந்து மரண தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆனாலுமே இவனோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க இன்னும் யாருமே வரல, அதாவது இந்த லின் ஃபேமிலியிலேருந்து யாருமே வரல. ஸோ இவனுக்கு வந்து இப்போதைக்கு தண்டனை கொடுக்க முடியாது. இப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான், இதுதான் சரியான சந்தர்ப்பம், நான் வந்து ஒரு அப்பியரன்ஸை போட வேண்டியதுதான் அப்படிங்கிறான். ஸோ இதுக்கு மேலே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை.